சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த ட்ரெடிஷ்னலான தீபாவளி மேக்கப் லுக் தான் நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தீபாவளி லுக்ஸ் வந்து பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பாண்ட்ஸோட இந்த சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணி நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப் போடும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளூ ஹெவனோட இந்த லிப் பாம் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோட லிப்ஸையும் நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேங்கிறதுனால. அடுத்து நான் மேபிளினோட இந்த மாஸ்டர் ப்ரைம் மேட்டிஃபைங் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் வந்து என்னோடய ஃபேஸை நல்லா ப்ரைம் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர் அண்ட் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒயிட் கேஸ்ட் கொடுக்கும். பட் ஸ்டில் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம்ல, ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து என்னோடய டீ ஜோனில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸஸாக இருக்கிறத என்னோடய ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய ஃபேஸோட ப்ரெப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்வைபேயோட இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஸ்கின்னில் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் இருக்கோ, அதாவது என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன் ஏரியாவில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பொறுமையாக டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கையே வலிச்சிருச்சு, நான் வந்து அவ்வளோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் கோகோ. நான் இதை வச்சு எங்கெங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்ஷன் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இது வந்து ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு மேலேயே ஃபவுண்டேஷன் போட்டால் ஆரஞ்ச் கரெக்டர் வந்து ஃபவுண்டேஷனையும் தாண்டி வெளியே பாப்பப் ஆகி தெரியும். ஸோ அதனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மொக்கா. இதை வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து இந்த ஸ்பெச்சுலா வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சைட் ஆஃப் மை ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பிளெண்ட் பண்ணுறது எனக்கு என்னமோ அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஹாஃப் ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஹாஃப்க்கு திரும்ப அப்ளை பண்ணி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். என்னோடய கழுத்துலேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் கழுத்து ஒரு கலர்லேயும் இருந்துச்சுன்றதுனால. இப்போ ஃபிட்மியோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 40 கேரமல். இதை வச்சு நான் என்னோடய ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, ஒரே கலரில். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ் எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டடாக தெரியணுமோ அங்கே. ஸோ ரெகுலராக எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிப்பேனோ அங்கே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணி நான் அந்த மாதிரி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேபிளினோட இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 330 டாஃபி. இதை வச்சு நான் என்னோடய க்ரீம் பேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து அந்த கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்குது, ஹைலைட்டட் ஏரியாஸ் மட்டும். நெக்ஸ்ட் நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ஐப்ரோ ரேசர் வச்சு நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி நான் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், பட் நான் வந்து பண்ணலை. ஸோ இப்போ பண்ணுறேன். என்ன தான் நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து வரைஞ்சாலும் நம்ம வந்து அதை ப்ராப்பராக வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருந்தா தான் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இது பண்ணிக்கிறேன். ஐப்ரோ பென்சிலுக்கு லாக்மேயோட ப்ரெசிஷன் ஐப்ரோ ஆர்டிஸ்ட் ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஐப்ரோஸில் வந்து அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்பார்ஸ் ஏரியாவில், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ்லாம் கொடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸை. இப்போ கொஞ்சமாக கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழே நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைண்டாக தெரியும். ஸோ நான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அதே கன்சீலர் வச்சு என்னோடய லிட்ஸை வந்து இந்த மாதிரி ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிங்கிள் கலர் ஐ ஷேடோ பண்ணால் வந்து இந்த மாதிரி ப்ரைம் பண்ணுறதுக்கு தேவையில்லை. பட் நம்ம வந்து கொஞ்சம் போல்டான ஐ ஷேடோ ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ப்ரைம் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்க இந்த மெரூன் கலர் ஷேடை வந்து ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். என்னோடய ஐ ஷேப்பையே நான் வந்து ஃபாலோ பண்ணி இப்படி ஒரு ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிறேன் அந்த ஷேப்லேயே. இப்போ வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் அந்த அவுட்லைன் வரைஞ்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம்
இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்தேன்ல, அதில் வந்து எந்த ப்ராடக்ட்டும் நான் எடுக்கல. அது வந்து ஒரு எம்டி ப்ரஷ். ஆனால் வந்து ஜஸ்ட் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால அவ்வளோ தெரியல. நெக்ஸ்ட் நான் வந்து அதே பென்சில் ப்ரஷ் வச்சு என்னோட லோ வாட்டர் லைன் கீழேயும் இந்த மெரூன் கலர் ஷேடை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மார்ஃபி ஜாக்லின் ஹில் பேலட்டில் இருக்க இந்த 2 க்ரீன் ஷேடையும் எடுத்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து நான் என்னோட லிட்ஸில் வந்து ஃபுல்லாக டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்காக என்னோடய ட்ரெஸ் கலருக்கு இருக்க மாதிரி நான் வந்து இதை பண்ணிக்கிறேன் இந்த ஐஷேடோ ஒர்க்கை. திரும்ப இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து நான் இந்த க்ரீன் அண்ட் மெரூன் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த 2 கலரும் வந்து ஒன்றா கிளைட் ஆகிறதுக்காக நான் இதை பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்து கன்சீலர் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி அதை என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஷிம்மரி ஷேட் வச்சு நான் வந்து என்னோடய ஐலிட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய ஐஷேடோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பர்பிளோட இந்த காஜல் வந்து எடுத்துகிட்டு நான் என்னோடய லோ வாட்டர் லைனில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் காஜல் வந்து லோ வாட்டர் லைன் கீழே வந்து நான் எப்போவுமே கொண்டு போக மாட்டேன். பிகாஸ் அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர் எடுத்து ஒரு விங் லைனர் வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப மெலிசாக வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஐலாஷ் கலர் வச்சு என்னோடய லேஷஸை வந்து நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐலாஷ் கலர் வந்து ப்ரெப் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபால்சீஸ் வந்து ஒட்டிட்டேன். ஸோ ஃபால்சீஸ் ஒட்டுறது வந்து நான் ஆஃப் கேமரா போய் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபால்சீஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி மஸ்காரா எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் மஸ்காரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபால்சீஸ் ஒட்டுறது வந்து எனக்கு வந்து சரியாக வரலங்கிறதுனால நான் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபால்சீஸ் ஒட்டினதுக்கப்புறமா வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் என்னோடய ஒரிஜினல் லேஷ் அண்ட் ஃபால்சீஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நான் கான்டோருக்கு கலர் பாரோட இந்த கான்டோர் பேலட் எடுத்திருக்கேன். இதை வச்சு இதில் வந்து ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு நான் என்னோடய ஸ்கல்ப்டிங் ஏரியாவில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதாவது என்னோடய சீக் போன்ஸ்க்கு கீழே அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய டபுள் சின் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஃபோர்ஹெட் கீழே அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் வந்து நோஸ்க்கு வந்து இன்றைக்கி கான்டோரிங் கொடுக்கல. அடுத்து வந்து நான் ப்ளஷ்ஷுக்கு இந்த டைமண்ட் ப்ளஷ் ஆன் எடுத்திருக்கேன் ப்ளூ ஹெவன்லேருந்து. இதை வச்சு என்னோடய ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஹைலைட்டருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரிக் ஹைலைட்டர் எடுத்து என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு என்னோட ப்ரோ போன்ஸையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லிப்ஸ்டிக்கு NY by சக்தியிலேருந்து Ballet பேப் அப்படின்னு ஒரு ஷேட் அண்ட் வந்து ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து ஐ woke up like thisன்னு ஒரு ஷேட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா இந்த NY by சக்தி லிப்ஸ்டிக் வச்சு நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன் என்னோடய லிப்ஸை. இதை வச்சு நான் அவுட்லைன் பண்ணதுக்கப்புறமா ஐ woke up like this ஷேட் வச்சு நான் உள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஏதோ இது என்னோடய லிப்ஸ் அப்படியே வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிக்கல அவ்வளோவா, ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை இது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அந்த Ballet பேப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் வந்து அது இன்னும் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய டார்க் கோகோ ஷீட் கன்சீலர் வச்சு கொஞ்சமாக அதை வந்து டிஃப்யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த கலரை. ஸோ அது பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்பி வந்து அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன் Ballet பேப் வச்சு. ஸோ அவ்வளோதான், என்னோடய லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய அந்த லிப் ஷேட் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த மேக்கப் லுக் வந்து சாரி வேர் பண்ணிவிட்டு சாரிக்கு எப்படி நம்ம மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.